நாட்கள் அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றத கண்டுபிடிப்போமா மாட்டோமா? இது என்ன பீகாரா? இது என்ன உத்தரப்பிரதேசமா? தமிழ்நாடு மாப்ள உன்னைய மாதிரி நூத்துக்கணக்கான அப்பன் தாத்தனெல்லாம் பார்த்துட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கோம். நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுதான். போராடி நீ ஜெயிச்சிரு. போராடலாம் வேணாம், 4 டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிரு. நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றத கூட நாங்க நினைக்கலாம். எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்லை. பொய்யும் அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துறீங்க. அவ்வளவு மரியாதையா சொல்றேன்னா யார்? விஜய பத்தி தான். இப்படித்தான் ஒரு ஆகா வெளியே ரொம்ப வருஷமா நீங்க எல்லாம் அடிக்காம விட்டு விட்டு அந்த சனி அன்னைக்கு 30 லட்சம் ஓட்டை வாங்கி தொலைஞ்சு பத்தாதுன்னு ஆடு மாடுலாம் வேற பாவமா இருக்கு. இப்ப நீட்டு மட்டும்தான் படிப்பா, வேற இல்லையா படிப்பு? வந்துட்டியாடா மாட்டின பம்பர கட்ட மண்டை. இதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற. உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிச்சுட்டு வந்தவர். சரி ரைட்டு, படத்துல நடிச்சுட்டு வந்தாரு. இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு மேடை போட்டு பேசிட்டாரு. சவால் விடுறேன், ஒரே ஒரு மேடை போட்டு சனாதனம்னா என்னன்னு பேசிவிடு. நீ பேசு.